வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் ஷர்மி வினோவி பிளாக்ஸ் சேனலோட காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டிஃபன் ஐட்டம் பண்ண போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி வித் பொட்டேட்டோ மசாலா. பூரி வித் பொட்டேட்டோ மசாலா வித் க்ரீன் பீஸ். இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற டிஃபன் ஐட்டம். இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டிஃபன் ஐட்டம் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கும், ப்ளஸ் நிறைய கிட்ஸுங்கெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது இந்த டிஃபன் ஐட்டத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ முன்னாடி வந்து அந்தளவு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பூரி நான் வந்து சாப்பிட மாட்டேன். ஓகே, ஒன்ஸ் இன் அ வைல் எடுத்துக்குவோம், அவ்வளோதான். பட் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்காக நான் வெளியூரில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன், பிஜியில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து மார்னிங் வந்து சுட சுட பூரி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு க்ரீன் பீஸ் போட்ட மசாலா இருக்கும். ஸோ அது வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது ஆப்வியஸ்லி ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியல அந்த ஃபுட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலான இல்லை நமக்கு பிடிச்ச ஃபுட் இருக்கிறப்ப அது ரொம்ப நமக்கு பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் அதுக்கு வந்து ரொம்ப அடாப்ட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துட்டால் கூட ரொட்டீனாக வந்து அட்லீஸ்ட் எவ்ரி சண்டேயில் ஒன்ஸ் இன் அ வைல் அது அப்படி வந்து பூரி செஞ்சு சாப்பிட்றது. அதுவும் வேறு எந்த சைடிஸும் கிடையாது. சேம் பூரி வித் வந்து பொட்டேட்டோ ப்ளஸ் வந்து க்ரீன் பீஸ் இருக்கணும். அந்த க்ரீன் பீஸ் இல்லைனா கூட அதை ஸ்கிப் பண்ணி இருக்கிறப்ப செஞ்சுக்கிறது. அந்தளவுக்கு அது கூட வந்து ரொம்ப அடாப்ட் ஆகியாச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப்க்கும் அதை அவங்களும் சாப்பிட்டு இப்போ அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இப்போ வந்து நான் இது வந்து சண்டே மார்னிங் ஆக்சுவலாக. ஸோ வந்து சரி ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸாக நம்ம வந்து பூரி வித் வந்து பொட்டேட்டோ மசாலா செஞ்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. ஐ எம் நாட் தட் எக்ஸ்பர்ட், பட் எனக்கு தெரிஞ்சது சும்மா உங்கள்கிட்ட காட்டுறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொட்டேட்டோ மசாலாவுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 5 to 6 பொட்டேட்டோஸ் போட்டு குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ நீங்கள் இது வந்து ஒரு 4 பர்சனுக்கு செய்கிறோம். நீங்கள் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். பட் பெட்டர் வந்து குக்கரில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இதாகும். ஸோ மேஷ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாவு ரெடி பண்ண போகிறோம். இல்லை வந்து பூரி மாவு ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் 300 to 420 கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பூரி எப்போதும் செய்கிறப்ப அதில் மெயின் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாக பஃபியாக இருக்கிறப்ப தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரவை. இப்போ இந்த ஒரு 300 to 400 கிராம் மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பு ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவு நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்படியே கூட இது பண்ணலாம், இல்லைனா வந்து ஸோ இதில் வந்து கோதுமை மாவு, ரவை, தேவையான அளவு உப்பு, இது 3ஐயும் நீங்கள் வந்து போட்டுட்டு நல்லா வந்து இப்படி ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ வந்து நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக, தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சால்ட் வந்து மாவு ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து பூரி சாஃப்டாக வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஈவன் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம், பட் நான் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். சப்பாத்திக்கெலாம் யூஸ் பண்ணுறதுனால சேம் ப்ரொசீஜர் வந்து நாங்கள் பூரிக்குமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அது ஃப்ளஃபியாகவும் இருக்கும், கொஞ்சம் நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் வந்து சுட வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஸோ நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னாலும் வந்து பூரி நமக்கு வராது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே மக்களே. ஸோ மக்களே, இந்த மாவு பச்சரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப். அது என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து கை வச்சு பண்ணலாம், அது பெஸ்ட்டு. இப்போ சில பேருக்கு வந்து கை வச்சு பண்ணுறதுக்கு ஒன்று ரொம்ப சிரமமாக இருக்கும்ல, அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. ஸோ நல்லா கிளறி தண்ணி விட்டு பண்ணுறப்போ இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஹாட் வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 75 to 80% வச்சு இந்த ஸ்பூனை வச்சு நம்மளால் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கை வச்சு பண்ணுறப்போ நமக்கு நல்லாவும் வரும், ப்ளஸ் வந்து நமக்கு ஈஸியாக ரொம்ப ஸ்டிக்கியாக எல்லாமே இருக்கும்.
ஸோ இது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம பூரி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம். ஸோ பிசைஞ்சிட்டு அது மேலே வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 1/2 hour to 1 hour ஊறிச்சு அப்படின்னா ஷோக் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். பூரி செய்கிறப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து செஞ்சுட்டோம். நம்ம இதை வந்து ஜஸ்ட் ஒரு மூடி போட்டோ இல்லை ஈர துணி போட்டோ நம்ம மூடி வச்சிடலாம். சரி வாங்க மற்ற ப்ரிப்ரேஷன் எல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ மக்களே, இப்போ வாங்க ப்ராசஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம சப்பாத்தி பூரிக்கு மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். சின்ன சின்ன உருண்டையாக அதை செஞ்சுக்கலாம். நம்ம வந்து சின்ன சைஸ் பூரி செய்ய போகிறோம், அதனால் குட்டி குட்டியாக செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்ன சைஸாக இருக்கிறப்போ. வேணுங்கிற அளவு குவான்டிட்டி வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு வந்து கடாயை நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா கடாய் காயட்டும், அதில் இருக்க தண்ணி போகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இஞ்சி தேவை இருக்குது. நல்லா இஞ்சியை சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கோம். அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறமே வந்து கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை, அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக கார்னிஷிங் அண்ட் டேஸ்ட்டுக்காக வந்து மல்லித்தலை எடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே போயிட்டிங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சது. இதை வந்து நம்ம மேஷ் பண்ண போகிறோம், அதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் தோல் எல்லாமே போடலாம், பட் நாங்கள் வந்து தோலோடு சேர்த்துக்க போகிறோம். அப்போ அது வந்து கொஞ்சம் சத்தாகவும் இருக்கும் நமக்கு, ப்ளஸ் வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி. ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரோசன் தான் கிடைச்சிது. ஸோ அதனால் அதை எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ராவாக கிடைச்சிது அப்படின்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலுக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த கடையில் கிடைக்கிற ட்ரைடை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் ஏதாவது கலப்படம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எதர் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரோசன் வாங்கிக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க, கடாயில் நல்லா கடாய் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அதில் வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். எந்த ஒரு டிஷ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சாப்பிட்றப்ப நமக்கு வந்து அதோடய ஃப்ளேவர் நல்லா தெரியும். ஸோ நல்லா கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அனதர் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து சோம்பு. சும்மா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து செரிமானத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் மசாலா சாப்பிட்றப்ப. ஸோ இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். அது வதங்குற மாதிரி நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க இஞ்சியை போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப பல்ல மாட்டாமல் கரெக்டாக இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதேமாதிரி கடுகு சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு அதோட ஃப்ளேவர் வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் நல்லா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் கருவேப்பிலோட பெனிஃபிட்டு. ஸோ இது மாதிரி டிஷ்ஷஸில் ஆட் பண்ணிக்கிட்டால் தான் வந்து நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பெருங்காயம். ஸோ வந்து பெருங்காயம் வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லா டிஷ்க்குமே யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம பூரிக்கு வந்து நம்ம வந்து செரிமானம் ஆகணும் இல்லையா, அதனால் வந்து பெருங்காயமே நிறைய போட்டுக்கோங்க. உங்களுக்கு பெருங்காயம் பிடிக்கும், ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க, நல்லா கிளறி விடுங்க ஈவனாக. ஸோ எல்லா குக்காய் அந்த பச்சை வாசம் போகிற அளவு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அந்த 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா அது ஆயில் கூட ப்ளஸ் மற்ற பெருங்காயம் மற்ற சோம்பு இது கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளேம் வேண்டாம், லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நல்லா அது வதங்குற அளவுக்கு வந்து கிண்டி விடுங்க. பார்த்திங்களா நல்லா அது வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரும். ஸோ டேஸ்ட்டும் நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நல்ல கலர் கொடுக்கும், ப்ளஸ் வந்து உடம்புக்கும் நல்லது. ஸோ ஓரளவு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ குக்கிங் வந்து
வந்து ஒரு ஆர்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. அது வந்து ஸ்லோவாக பொறுமையாக அது எப்படி செய்யணுமோ அது மாதிரி செஞ்சால் தான் வந்து அது டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப ரஷ் பண்ணக்கூடாது. ஸோ பொறுமையாக எவ்வளோக்கெவ்வளோ பொறுமையாக பண்ணுறோமோ அது எவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ அது எவ்வளோக்கு வதங்குதோ அவ்வளோக்குள்ள நமக்கு டேஸ்ட்டு. ஸோ ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் ஓரளவு இந்த கண்ணாடி பதம் இல்லை அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் வந்து வேகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா அப்பப்போ கிண்டி விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் அந்த மசால் சாப்பிட்றப்ப வந்து நமக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். ஒன்றுக்கு அரை தக்காளி இல்லை ஒன்று போடுங்க போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா அதுக்கு மேலே போயிட்டால் ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ ஒரு ஆஃப் தக்காளி டு 1, இல்லைனா சம்டைம் அது ஆப்ஷனல். ஸோ அது பண்ணிக்கோங்க. இப்போ இன்பிட்வீன் அங்கே மசாலா வைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம தோலோடு போடுறோம். ஸோ உங்களுக்கு தோல் வேணான்னா நீங்கள் தோல் எடுத்துகிட்டு போடலாம். பட் நாங்கள் வந்து தோலோடு போடுறப்ப அது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து நல்லா மேஷ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ வந்து மசாலா வந்து நல்லா கெட்டியாக ஒரு மாதிரி திக்காக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு நம்ம வந்து சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்லேயுமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் முழுசாக வேணும்னா அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வந்து பச்சை பட்டாணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி அப்படிங்கிறனால இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணால் போதும். இல்லை ரொம்ப பச்சை பட்டாணி அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்பயே குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஃப்ரோசன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி வதக்கினாவே போதும், நல்லா வெந்துடும். அது கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ அப்போ தான் அது நல்லா வேகும், இல்லைனா வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்றப்ப பச்சையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அதை வந்து நல்லா குக் பண்ணுங்கள். எண்ணெய் வேணும் அப்படின்னா கூட இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் சால்ட் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ விடாமல் கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. ஸோ அப்போனா வந்து ஈவனாக நமக்கு குக் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ செஞ்சிட்ருக்கப்போ நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. பட்டாணி, இந்த நம்ம யூஸ் பண்ண சோம்பு, இஞ்சி, கடுகு இதெல்லாம் போட்டோம் இல்லையா, பெருங்காயத்தூள், எல்லாமே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளோட மசாலா. வாங்க பார்க்கலாம் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கடலை மாவு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து அந்த கிரேவி மாதிரி அந்த ஒரு பைண்டிங் கொடுக்குறது வந்து கடலை மாவு. இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஏன்னா 3 to 4 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ கட்டியாக இல்லாத மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு விட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஸோ கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிரேவி சாப்பிட்றப்ப அது திட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி கரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது கடல மாவு வந்து உங்களுக்கு வந்து தண்ணி நிறையா குடிக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கடல மாவு கூட வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வேணும், இல்லை உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எகெயின் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம். இனிஷியலாக வந்து வெங்காயம் ஆட் பண்ணப்போ ஆட் பண்ணோம். இப்போ வந்து மீதி தேவையான அளவு இந்த உருளைக்கிழங்கு மற்ற கடலை மாவு இதெல்லாம் போட போகிறோம் இல்லையா, அதுக்கு சேர்த்து என்ன அளவு இந்த கிரேவிக்கு வேணுமோ அந்தளவு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பட்டாணி வெந்து வரணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் சாஃப்டாக ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட வெங்காயம், தக்காளியெல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடலை மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற கரைசலை அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்படியே அந்த வானலியில் ஊற்றுங்க. இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். எகெயின் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு குவான்டிட்டி வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எகெயின் வந்து மறுபடியும் வந்து கெட்டியாகும். நம்ம இப்போ வேக பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து நல்லா கெட்டியாகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக வெந்து வர்றப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ அதனால் வந்து வேணுங்கிற அளவு தண்ணி நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குற கிண்ணத்துலேருந்து ஒரு 2-3 கிண்ணம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா 3 to 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால.
விட்டுட்டு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. ஈவனாக வந்து அந்த கடலை மாவு, இந்த மசாலா எல்லாமே வந்து கிளறி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கும். ஸோ இதில் காரத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா தான். ஸோ அதனால் வந்து நல்லெண்ணெய் ஒரு 4 to 5 இல்லை ஒரு 6, 7 இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பச்சை மிளகாவுடைய காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்மியாக கூடையோ இல்லை கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த உருளைக்கிழங்கு க்ரீன் பீஸ் மசாலாவில் வந்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி பச்சை மிளகா தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஸோ வந்து நல்லா வாசனை வர ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ வந்து அந்த மசாலாஸ் கூட வந்து இப்போ வந்து நம்மளோட கடலை மாவு கரைசலும் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. சால்ட் எல்லாம் போடவும் நல்லா நமக்கு இப்போயே வந்து ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான மசாலா தான், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசிச்சு வச்சுருக்க வந்து உருளைக்கிழங்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். பார்த்தீங்கன்னா இப்போ 4 to 5 உருளைக்கிழங்கு நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும், இல்லை உருளைக்கிழங்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். எகெயின் வந்து அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா 1லேருந்து 2 பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாயு ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 பல்லேருந்து 3 பல் நீங்கள் பூண்டு கூட இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம அந்த இஞ்சிலாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த வாயு ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுற சோம்பு, பெருங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இஞ்சி அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து அந்த பூரி சாப்பிட்டோன்னே இருக்கிற அந்த மாதிரி ஒரு இது இருக்காது, ஜீரணம் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிரேவியை. ஸோ மசாலாவை பாருங்கள் நல்லா ஈவனாக அந்த மசிச்சு வச்ச பொட்டேட்டோ வந்து நம்ம இந்த கிரேவி கூட வந்து நல்லா கரைஞ்சிட்ருக்கு. ஸோ நல்லா கை வச்சு நல்லா வந்து கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, வேக 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 உங்களுக்கு வந்து அது வந்து கெட்டியாகுது அந்த உருளைக்கிழங்கு மசால். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டால் இந்த தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா, இல்லை உப்பு வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா கொதித்து வரணும். அந்த கடல மாவுலாம் வந்து நல்லா வேகணும், வெந்து அந்த பச்சை வாசனை போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட வந்து உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசால் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ ஸ்டைலிஷாக சொல்லணும்னா பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் கிரேவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ பூரிக்கு ஏற்ற செம காம்பினேஷன். இப்போ வாங்க சைடில் வந்து நம்ம வந்து பூரிக்கு வந்து இது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சிடணும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ராவாக இருக்கிற வந்து கோதுமை மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்து நம்ம வந்து பண்ணுறோம். இல்லைனா நீங்கள் வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தொட்டு. ஸோ அப்படி பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சப்பாத்தி வந்து அந்த பூரி வந்து உங்களுக்கு வந்து அந்த கட்டையில் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இதை நீங்கள் வந்து மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அவர் வந்து எண்ணெய், பட் ரொம்ப மாவு எடுத்துக்காதீங்க. அப்புறம் வந்து அந்த பூரி ஒரு மாதிரி ட்ரை ஆகும், இல்லைனா வந்து எண்ணெயில் வந்து அந்த மாவு மிக்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் ரொம்ப லிமிட்டடாக கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துருக்கோம், நல்ல குட்டி பூரியாக எடுத்துக்கிறோம். ரொம்ப மெலிசாகவும் தைக்கக்கூடாது, மொத்தமாகவும் தைக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளஃபியாக உப்பி வரும். ரொம்ப மெலிசாக சப்பாத்தி மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னாலும் உப்பி வராது, ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ அதோட பதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மாதிரி மீடியம் திக்கில் எடுக்கணும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து மசால் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் கொதிச்சுட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து நமக்கான இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பக்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வானலியில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் வச்சு இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் மாவு எடுத்து போட்டு பார்க்குறோம் எண்ணெய் வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பூரிக்கு வந்து எண்ணெய் நல்லா வந்து சூடாக இருக்கணும், அப்போ தான் பூரி உப்பி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் மாவு எடுத்து போட்டு பார்த்தோம். ஸோ இது நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எண்ணெய் ரெடியாக இருக்குது நம்ம பூரி சுடுறதுக்கு. ஸோ வந்து இப்படி கூட நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம பூரி சுட்டு எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி. இப்போ நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருக்கிற வந்து பூரி மாவை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா சூடாக காஞ்சிருக்க எண்ணெயில் வந்து நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு செகண்ட் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து லைட்டாக அமுக்கி எடுக்கிறப்ப வந்து அந்த பூரி வந்து ஃப்ளப்பியாக வரும். ரொம்ப போட்டு அமுக்கக்கூடாது, சும்மா லைட்டாக இது பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ளப்பியாக வந்திருக்கு. இதுக்கு மெயின் காரணம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம போட்ட ரவை அதே மாதிரி ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சோம் வித் ஹாட் வாட்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூரி உப்பி வர்றதுக்கு. ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து கோதுமை மாவு கூட வந்து ரவை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பாருங்கள் நல்ல ஃப்ளப்பியாக நமக்கு வந்து பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்ப எம்மியாக இருக்குது. கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப. நமக்குமே வந்து இந்த சின்ன சைஸில் செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பிளேட்டிங்க்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா சுட சுட பூரி கிழங்கு மசால் பாருங்கள். இதுக்கு மேலே என்ன வேணும்? சண்டே மார்னிங் ஸ்பெஷல் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஆவி பறக்க. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிவிட்டு. இதுக்கு மேலே என்ன வேணும்? சண்டே ஸ்பெஷல். என் ஒய்ஃப்க்கு வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்து அசத்தியாச்சு. ஸோ அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குனாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃப்க்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ செஞ்சு கொடுங்க. ஸோ வந்து சண்டேவை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.